கலாத்தியர் 5. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்குமென்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியையை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்ததால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்னவென்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். செபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் நீதியின் தேவன், நீதியின் வளகரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த கடன்பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய வேலைகளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போட ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர்
பலப்படுத்தும். நீதியின் தேவன், நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். கர்த்தாவே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கும் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கும்படி செய்யும். ஆண்டவரே, நெடுநாட்களாய் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீண் பயங்களுக்கும் மன கலக்கங்களுக்கும் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியின் தேவன், நீரே ஆளுகை செய்யும். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர், இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அநேக தடைகள் ஆண்டவரே, அந்த தடைகள் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் சாந்தமாய் இச்சை அடக்கமாய் ஆண்டவரே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக நாங்கள் வழிநடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அநேக தடுமாற்றங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர ஆண்டவரே எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நீதியின் தேவன், நீரே எங்களை ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். அற்புதங்களை காணும்படி செய்யும், ஆச்சரியமாய் வழி நடத்தும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். இம்மட்டும் வழிநடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஜெயம் எடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெயம் எடுக்க நீரே ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.